நாம் நிலைத்திருக்கணும் அப்படின்னா கர்த்தருடைய சித்தம் நம்ம வாழ்க்கையில நடக்கணும். யாருக்கெல்லாம் ஆண்டுடைய சித்தம் நம்ம வாழ்க்கையில நடக்கணும்? உண்மையா சொல்லணும். யாருக்குடைய வாழ்க்கை ஆண்டவரே உங்க சித்தம் என் வாழ்க்கையில நடக்கட்டும். பாருங்க, நான் சொல்லுவேன், எனக்கு யூஜி முடிச்ச உடனே எனக்கு கனடா போகணும்னு சொல்லி ஆசை. ஏன் அப்படின்னா என் நண்பர்கள் எல்லாரும் அங்கதான் படிச்சுட்டு வேலை செய்யறாங்க. அதனால எல்லாரும் சொன்னாங்க, நீ வாடா, உனக்கு நாங்க இங்க இதெல்லாம் இது வச்சிருக்கோம் அது வச்சிருக்கோம். நானும் போய் இந்த அண்ணா நகர்ல ஒரு பெரிய அப்ளிகேஷனை வாங்கி ஒரு எக்ஸாம் எழுதணும். அதெல்லாம் எழுதுறதுக்கு நான் ரெடி ஆகிறேன். ஒரு சனிக்கிழமை நான் உபவாசம் பண்ணி ஜோம் பண்ணும்போது ஆண்டவர் சொன்னாரு, நீ போக மாட்ட, நீ போகவும் கூடாதுன்னார். அது ரொம்ப அநியாயமா இருந்தது பாருங்க. ஆண்டவரே எல்லாரும் போறாங்க, அங்க போய் கொஞ்ச நாள் சம்பாதிச்சுட்டு திருப்பி வரேன் அப்படின்னா. ஆனா ஆண்டவர் என்னை அனுமதிக்கவே இல்லை, போக வேண்டாம் அப்படின்னா. ஓகே அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோடு நான் ஜோம் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஆண்டவர் என்னை பலப்படுத்திட்டார். அப்படியே ஆண்டுகள் போனேன். நான் ஊழியம் செய்து கொண்டு ஒரு இடத்துல நான் வேலை செய்து கொண்டு ஊழியம் செய்து கொண்டே இருந்தேன். அப்புறம் ஆண்டவர் என்ன, எந்த இடத்துல நீ வேலை செய்யக்கூடாது, தனியா ஒரு இடத்துல இருந்துட்டு ஊழியத்துல கவனத்தை செலுத்து அப்படின்ட்டு. நான் ஊழியத்தை செஞ்சுட்டு ஒரு நாள் ஒரு டிவி சேனல்ல நான் ஒரு மெசேஜ் கொடுத்துட்டு வந்தோம். அவங்க இன்டர்வியூ எடுக்கிறாங்க, நாங்க பேசிட்டு இருந்தோம். அந்த டிவி சேனல் பாத்தீங்கன்னா எல்லா கண்டங்களிலையும் அந்த டிவி சேனல் போகுது, எல்லா கான்டினென்ட்லயும் போகுது. அப்போ ஒரு பையன், என் கூட படிச்ச பையன் அங்கேருந்து ஃபோன் பண்ணி சொன்னான் எனக்கு, கிளமன், ஒருவேளை நீ அன்னைக்கு வந்திருந்த அப்படின்னா கனடால ஒரு ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ல ஒரு ஆஸ்பத்திரியில இவ்வளவு ரூபாய்க்கு சம்பளம் வாங்கிட்டு ஒரு அங்கேயே இருந்திருப்ப, வாழ்ந்திருப்ப. ஆனா உன்னை இன்னைக்கு 5 கண்டத்துல இருக்கிற மக்கள் பார்க்கறாங்கய்யா, நீ சேவிக்கிற கர்த்தர் உண்மையுள்ளவர். ரிமெம்பர் ஒன் திங், தேவனுடைய சித்தத்துக்கு உங்க வாழ்க்கையை நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா உங்களை ஆசீர்வதிப்பதுதான் கர்த்தருடைய சித்தம். அவ்வளவுதான். அல்லேலூயா. உங்களை முழுசா நீங்க ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா உங்களை ஆசீர்வதித்துதான் ஆக வேண்டும். உங்களை பரலோகம் பொறுப்பெடுத்துதான் ஆக வேண்டும். அதுல ஆப்ஷனே கிடையாது. அதுல ஆப்ஷனே கிடையாது. என் மூத்த பையனை, அவன் சின்னதா இருக்கும்போது, இதை விட சின்னதா இருக்கும்போது அவனை கடைக்கு கூப்பிட்டு போவேன். அவன் என்ன செய்வான், அவன் இப்பயும் அதை செய்வான். என்ன செய்வான்னா எல்லாத்தையும் எடுத்துட்டு டப்பால போட்டுப்பான். பிஸ்கெட் இதெல்லாம் எடுத்து டப்பால போட்டுக்கின்னு தள்ளிட்டு வந்து நான் அதெல்லாம் பார்ப்பேன். அவன் என்ன பார்த்து சொல்லுவான், டாடி இதெல்லாம் எனக்கு இஷ்டம், ஆனா உனக்கு இஷ்டமா இருந்தா வாங்கு, இல்லைன்னா வேண்டாம், நீ வேண்டான்னா வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லிடுவான். உடனே நமக்கு என்ன தோணும், சி பாவம் அப்படின்னு தோணும். அதுதான் பாருங்க, தகப்பனுடைய, உலகத்துல இருக்க தகப்பனுக்கே அப்படி தோணும் போது நம்மை உண்டாக்கினவர் நம்முடைய பரம தகப்பன், அவருக்கு நல்லா தெரியும் உனக்கு எது நல்லது எது கெட்டது, உனக்கு எது வேணும் எது வேண்டாம் என்றது கர்த்தருக்கு நல்லா தெரியும். அதனால அவருடைய சித்தத்துக்கு உங்களை நீங்க ஒப்பு கொடுத்து பாருங்களேன். ஆண்டவருடைய சித்தத்துக்கு நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா கர்த்தர் அதை ஆசீர்வாதமாகவே நடத்தி முடிப்பார். ஆசீர்வாதமாகவே நடத்தி முடிப்பார். கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒரு அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம இருந்தது. அந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லும்போது நானும் ஜோம் பண்ணேன், குணமாகப்படும். திருப்பி உடம்பு சரியில்லாம போயிடும், திருப்பியும் ஜோம் பண்ணுவோம், திருப்பி அவங்க உடம்பு சரியில்லாம போகும். என்னடா இது சும்மா அப்படி ஆயிட்டே வருதே அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஜோம் பண்ண ஆரம்பிச்சு. ஆண்டு சொன்னாரு, அவங்களை நான் நித்திய ராஜ்யத்திற்குள்ளாக கொண்டு போக விரும்புறேன். நீ தான் ஜபம் பண்ணி அவங்கள உன் இஷ்டத்துக்கு ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிற, அவங்க ஆயத்தமா தான் இருக்கிறாங்க அப்படின்ட்டு ஆண்டவர் என் கூட பேசினார். அப்ப நான் போய் அந்த அம்மா கிட்ட கேட்டேன், அம்மா நீங்க ஆண்டவர் உங்க கூட பேசினாரா? அந்த அம்மா சொல்றாங்க, நான் பரலோக தேவ தூதர்களை காண்கிறேன், வெள்ளை ட்ரெஸ்ல வராங்க டெய்லி ராத்திரியில, ஆனா டப்புன்னு மறைஞ்சு போயிடுறாங்க. ஆஹா, நம்ம இப்ப ஜோம் பண்றதுனாலதான் தேவ தூதர்கள் பேக் அடிக்கிறாங்க போல அப்படின்னு நினைச்சிட்டு, அப்ப நீங்க ஆயத்தமா இருக்கீங்களான்னு கேட்டேன். ஆமாப்பா நான் ஆயத்தமா இருக்கிறேன், நான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த ராஜ்யத்தை பார்க்கும்போது என்று சொல்லி அவங்கள மறந்து எனக்கு அதை வர்ணித்து சொல்றாங்க. பரலோக ராஜ்யத்தை குறித்து, அங்க இப்படி இருக்குப்பா அப்படி இருக்குப்பா இங்க போ அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றாங்க. அவங்க சொல்லி கொண்டிருக்கும் போது அவங்க முகத்துல ஒரு பிரகாசத்தை நான் பார்த்தேன். உடனே வீட்டுக்கு வந்து முழங்கால் போய், ஆண்டவரே உங்க சித்தத்துக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன், அவங்க உங்க ராஜ்யத்துக்கு வருவதற்கு என் ஜெபம் தடையா இருக்கக்கூடாது. அவங்க எனக்காக நல்லா ஜெபிக்கிற ஒரு பாட்டி பாருங்க, நல்ல தீர்க்கதரிசி. அதனால அவங்க மறிக்கிறது எனக்கு பர்சனலா எனக்கு இஷ்டமே கிடையாது. ஆனா அப்படி ஜோம் பண்ண கொஞ்ச நாள்ல அந்த பாட்டிமா இறந்து போயிட்டாங்க. ஆண்டவருடைய ராஜ்யத்துல அவங்க நித்திரை அடைஞ்சிட்டாங்க. அவங்களுடைய மரணம் எப்படி இருந்துச்சுன்னா, காலையில எழுந்தாங்களாம், சுடு தண்ணி வச்சு நல்லா குளிச்சாங்க, ஒயிட் அண்ட் ஒயிட் சாரி கட்டிக்கின்னு
அவங்க பிள்ளைங்க கிட்ட எல்லாம் எல்லாரும் ஒவ்வொருத்தனா கூப்பிட்டாங்க. பேர எல்லா தலைமையில கை வச்சு ஜெபம் பண்ணாங்களாம். இதெல்லாம் காலையில 8 மணிக்கு நடக்குது பாருங்க. எல்லாரையும் தலைமையில கை வச்சு ஜெபம் பண்ணி, டேய் ஆண்டவர் உனக்கு உன் வாழ்க்கையில இதை செய்ய போறார், அதை செய்ய போறாருன்ட்டு தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு அப்புறம் உட்கார்ந்து டெய்லி போர்ஷன் வாசிச்சாங்களாம். வாசிச்சு பாமாலைகளை, சிஎஸ்ஐ சபையில இருக்க பாமாலைகளை நல்லா பாடினாங்களாம். பாடிட்டு அவங்க யூசுவலா ஒரு அலாரம் வைப்பாங்களாம். அந்த அலாரத்தை எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அவங்க பிள்ளைகளை கூப்பிட்டு, இந்த சாரி எல்லாம் இருக்கு, யார் யாருக்கு என்னென்ன கொடுக்குன்னு சொல்றாங்க. அவங்க எல்லாம் சிரிக்கிறாங்களாம். எதுக்கு நீ இப்ப போய் சொல்ற, எங்களுக்கு டைம் ஆகுது அப்படின்ட்டு. அந்த அம்மா போய் எல்லாத்தையும் செஞ்சுட்டு 8 மணிக்கு செஞ்ச எல்லா வேலையும் முடிச்சுட்டு 9 மணிக்கு போய் படுக்கிறாங்களாம். எந்த மாத்திரையும் போடலையா. 10 மணிக்கு செய்தி வருது, அந்த அம்மா ஆண்டருக்குள்ளாய் நித்திரை அடைந்தார்கள் என்று சொல்லி. அல்லேலூயா. அந்த முழு குடும்பத்தையும் கர்த்தர் ஊழியத்துல பயன்படுத்துகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்க, கர்த்தருடைய சித்தத்துக்கு உங்க வாழ்க்கையை, உங்க வேலையை, உங்க எதிர்காலத்தை, உங்க பிள்ளைகளை ஒப்பு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நேர்த்தியா நடத்துவா. கஷ்டமே இல்லாம சுகமா நடத்துவா.